ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது SQL எப்படி ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு தான். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கணும். மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட்டு நம்ம ரன் விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் SSMS அப்படின்னு டைப் பண்ணால் நமக்கு SQL மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகும். ஓகே, வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம SQL ஓப்பன் ஆனியும் ஆத்தென்டிகேஷன் கொடுத்து உள்ளே கனெக்ட் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குதுன்னு நமக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். டேட்டாபேஸ்ன்றதை கிளிக் பண்ணால் இந்த சர்வரில் என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குன்றது நமக்கு லிஸ்ட் பண்ணோம். டேட்டாபேஸை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் டேட்டாபேஸ்ன்றது டிஃபால்ட் சில இது இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணுற டிபிஎஸ் தான் இது. டேட்டாபேஸை நம்ம 2 மெத்தடில் க்ரியேட் பண்ணலாம். ஒன்று கொரி மெத்தடில். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதான். நம்ம டேட்டாபேஸ்ன்றதை ரைட் கிளிக் பண்ணி நியூ டேட்டாபேஸ்ன்றதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த பாப்அப் விண்டோவில் நம்ம அந்த டேட்டாபேஸ்க்கு என்ன நேம் கொடுக்கணும் அப்படின்றத டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டோம்னா நமக்கு கீழே இந்த ரெண்டுமே LDF ஃபைல்ஸ் அண்டு MDF, அதாவது லாக் ஃபைல்ஸ் அண்டு டேட்டா ஃபைல்ஸ். நம்ம என்ன நேமில் கொடுக்கணுமோ அதே நேமில் தான் க்ரியேட் ஆகும். இப்போ ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணோம்னா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண டெஸ்ட் டிபி அப்படின்ற டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. கண்ட்ரோல் என் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் அந்த டிபி க்ரியேட் ஆகிடுச்சு. அதில் நம்ம ஏதாச்சும் டேபிள் க்ரியேட் பண்ணுறோன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் மெத்தடு நம்ம கொரி மூலயமா க்ரியேட் பண்ணுறது. அது எப்படின்றத இப்போ பார்ப்போம். டிஃபால்ட்டாக மாஸ்டர் டிபியில் தான் இருக்கும். அதனால நான் மாஸ்டர் டிபியை செலக்ட் பண்ணிட்டு அதிலே எப்படி டிபி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். டிபி க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ் என்னென்னா க்ரியேட் டேட்டாபேஸ் நேம். நான் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி ஒரு நியூ டிபி க்ரியேட் பண்ணிருக்கேன். கமெண்ட் போட்டாச்சு. இப்போ செலக்ட் பண்ணி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நம்ம கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா நமக்கு டேட்டா பேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அந்த டேட்டா பேஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு கமெண்ட் மூலியமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மேலே இருக்க அந்த இதை கிளிக் பண்ணி என்னென்ன டிபி வருதோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொரி மூலியமாக எப்படி ஓப்பன் பண்ணால் யூஸ் நம்ம கொடுத்த டேட்டாபேஸ் நேம் டைப் பண்ணால் நமக்கு அந்த டேட்டாபேஸு செலக்ட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டேட்டாபேஸ்க்கு உள்ளே போயிடுச்சு. இதில் இனிமேல் நமக்கு ஒரு டேபிளோ நமக்கு தேவையானது க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.